பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. அன்பு அழகண்டா நீ. உன் அழகு பார்த்து மயங்கி எத்தனை பொண்ணுங்களை உன் பின்னாடி அல நலைய வச்சிருக்கேன். ஆனா எதுக்குமே அசராத இந்த பிஞ்சு மனசு, இந்த ஆலமரம் என் குல்ஃபி மனசை பார்த்துதான் சரிஞ்சிட்டு. அழகண்டா நீ. பக்கத்து ரூம்லயே உனக்குன்னு ஒரு ஃபிகர். உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு கூட ஆளை காணோம். ஒருவேளை என்ன விட்டு போயிட்டாங்களா? போகாதே, ஒருவேளை குளிக்கிறாங்களோ? தப்பான நேரத்துல உள்ள போயிட்டான், தப்பா போயிருமோ? போவோம், ஏன் புருஷன் தானே. ஏ குல்ஃபி, வா வா வா. எப்படி ஒன்று புருஷன் அழகா இருக்கலாம்? ஓ, நீங்க மட்டும்தான் அழகா? அப்ப நாங்க செல்லம். நீ யான் அழகன் இல்ல செல்லம், என் சக்கரை கட்டி. ஜெண்டர் மாத்தினா தப்பா போயிடலாம். அது சரி, நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன். தர இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் குல்ஃபி, எப்போ நான் சீக்கிரமா ரெடி ஆயிருவேன், நீ லேட் ஆகும். இன்னைக்கு நான் லேட்டு, நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டா. என்னடி அப்படி பாத்துட்டே நிக்கிறேன்? எங்கயாவது ஃபேஷன் ஷோக்கு போக போறீங்களா? ஏன் குல்ஃபி? இல்ல, ஷர்ட் பட்டன் எல்லாம் ஓபன்ல கிடக்கலாம், அதான் ஒரு வேளை எங்கயாவது ஃபேஷன் ஷோக்கு போக போறீங்களோன்னு நினைச்சேன். ஏய், ஃபேஷன் ஷோவா? ஸ்டைல் டி ஸ்டைல். இதுவா ஸ்டைல்? ஆமா. உன்னை நான் மட்டும் தானே ரசிக்கணும்? ஹலோ, உங்களை நான் மட்டும் தானே ரசிக்கணும்னு கேட்டேன். அது ஏன் அழகு பொறுத்து செல்லம். பாக்குறதுக்கு அழகா இருந்தா என்ன யார் வேணாலும் ரசிச்சுக்கலாம். அப்போ ஒண்ணு பண்ணவா? ஏதாவது மியூசியம்ல கொண்டு வைக்கவா? பாக்குற பொருளா இருப்பேன். பர்றா, என் செல்லத்துக்கு பொசசிவ் எல்லாம் எட்டி பாக்குது. இங்க பாருங்க பாரதி, நீங்க ஏன் பார்வைக்கு மட்டும்தான் அழகா தெரியணும். வேற எவ்வளாச்சும் வலியுற மாதிரி இப்படி ஷர்ட் பட்டன் ஓபன் பண்ணி போடுறது, சிப் ஓபன் பண்ணி விடுறதுன்னு. நிப்பாட்டு, போதும் போதும் போதும், அதுக்கு மேல போகாதா. இப்ப என்ன, என் குல்ஃபிக்கு நான் ஷர்ட் பட்டன் ஓபன் பண்ணி விட்டுருக்கிறது பிடிக்கல, அப்படிதானே? நீ என்ன எல்லாரும் பாக்குறதுக்காக மியூசியம்ல வைக்கிற பொருளா? சூப்பர் டீச்சர்லாம். நீ பேசுடி, நீ பேசு. உன்னை பக்கத்து ரூம்லயே வச்சுட்டு அழகு மட்டும் பார்த்துட்டு சின்ன சின்ன குறும்போட விட்டு வச்சிருக்க பாத்தியா? நீ பேசுடி தங்கம், நீ பேச வேண்டிய ஆள் தான். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல குல்ஃபி, மாமன் பொண்ணு கூட லவ். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாத்தியா? அதுவும் ஒரே வீடு பக்கத்து ரூம். ஆனாலும் குல்ஃபி, ஆனாலும் என்ன பண்றது தங்கம், நான் தான் நல்ல பையனா போயிட்டனே. என் அத்தையும் அம்மாவும் வர என்ன நல்ல பையனா வளர்த்துட்டாங்க. இல்லனா என்ன கிழிச்சிருப்பேன்? பக்கத்துல வருவேன், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கிஸ். அது தாண்டி உனக்கு ஏதாவது தெரியுமா? செல்லம் வேண்டாம், இங்க இருந்து போயிரு. இப்பவே சொல்றேன், நீ சீன்றதுக்கு நான் சீன்றதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு. நான் சீண்டும் போது குல்ஃபி என் கண்ட்ரோல் எனக்கு தெரியும், ஆனா நீ சீன்றதே வேற குல்ஃபி. அப்புறம் என் உரிமையை கையில எடுத்தா அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எது எப்ப நடந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. ஓ, அப்ப எது எப்பனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, பொண்ணுங்க எங்களுக்கு தான் ப்ராப்ளம்னு. ஆம்பளைங்களை விட பொண்ணுங்க குறைஞ்சவங்கன்னு பேசுறீங்களா? ரைட்டு அன்பு, ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. நீ உன் கண்ட்ரோல்லயே இருடா. இவ பேசி அப்படி என்ன பண்ணிட போறான்னு நான் பாக்குறேன். என்ன, ஆம்பளைங்க தான் வசதி அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீ பேசுடி செல்லம், நீ பேசு. என் கூட கல்யாண ஏற்பாடு பண்ணியாச்சு, என்கேஜ்மெண்ட் நடத்த போறாங்க. இந்த நேரத்துல ஷர்ட் பட்டன் எப்படி ஓபன் பண்ணி விடுறது? எல்லார் பார்வையும் உங்க பக்கமா இழுக்கிற மாதிரி இல்ல? இருக்கலாம். 4 பொண்ணுங்க என்ன பாத்துட்டு போனா உனக்கு ஒரு கெத்து தானடி. பரவாயில்ல, என் புருஷன் பாக்குற மாதிரி தான் இருக்கா, 4 பொண்ணுங்க பாக்குறாங்களே அப்படின்னு. அப்படியா? என்னை 4 பேர் பாத்துட்டு போனா? வாட்? இல்லங்க, என்னை 4 பேர் பாத்துட்டு போனா உங்களுக்கு தோணும்ல. பரவாயில்ல, என் குல்ஃபி. நிப்பாட்டு, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல. யாரோ என்ன பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டன் தானே பூட்டுறேன். அது சரி சரி சரி, வெளியே போம், நம்ம கிளம்பலாம். வேண்டாம் குல்ஃபி, ஆரம்பத்திலே சொல்றேன், நீ சீன்றதுக்கு நான் சீன்றதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு. மாமன் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் ஊரம் பொண்ணுன்னு பாப்பியா? ரைட்டு. சரி சரி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஷர்ட்டை கலட்டு. என்ன வாட்? இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஷர்ட்டை கலட்டுங்கன்னு சொன்னேன். சோ குல்ஃபி, உனக்கு பிடிக்கலன்னா நான் கலட்டணும் இல்லையா பின்ன? சரி குல்ஃபி, எனக்கு ஒரு தாவணி பிடிக்கல. அதான் தங்கம், எனக்கு ஒரு தாவணி பிடிக்கல, என்ன பண்ணலாம்? அதே நீங்க தான் சொல்லணும். ஆக என் செல்லம் ஒரு ஃபார்ம்ல தான் வந்திருக்கா. அன்பு, உன் கண்ட்ரோல்லயே இருடா. என் ட்ரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னா? இருக்கணும்னா ஐ மீன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் போடணும். அப்புறம் குல்ஃபி, என்ன ரொம்ப சீண்டிட்டே இருக்கேன்னு தெரியுது. இப்படியே உன் அம்மா ரூமுக்கு போயிட்டியன்னா நல்லது. இல்லனா என்ன பண்ணுவேன்? சீனே வேற குல்ஃபி.
அப்படியா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருவ? பக்கத்துல வருவீங்க. அப்புறம் KISS. ஆ, இத தாண்டி அப்படி என்ன கட்டிட போறேன்? இந்த பயலுக்கிட்ட வெத்தல வாங்கிட்டு வர சொல்லி எம்படி நேரம் ஆகுது. இவன் அவளு கூட சேர்ந்ததுல இருந்து என்ன நேரமா காதலுக்கு இப்புட்டுனாலே ஆரம்பிச்சிட்டான். கிழவிக்கு வெத்தல வாங்கி தரதுக்கு ஒரு பையன் இல்ல. இந்த வரேன். எங்க போயிட்டான்? வேண்டாம் குல்ஃபி, இப்போ வார்னிங் கொடுக்குறேன். அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. ஏன் அம்மா கொம்மை வீட்டுக்கு போன்னு சொல்லலாம்? இவளுக்கு அம்மா வீடு இதுதான் புருஷன் வீடு இதுதானே. ஒருவேளை கினியா ரூம் தான் உங்க அம்மா வீடுன்னு சொல்லானோ? அப்பனா இவன் ரூம் புருஷன் வீடா? எப்படி எல்லாம் காதலிக்கா வைப்பா? எல்லாம் என் புருஷன் கூட கொஞ்ச நாள் சேர்ந்துருக்காங்களா? சும்மாவா என் பேரனா? போகலனா என்னடா பண்ணுவ? குல்ஃபி, செல்லு மேல சத்தியம் குல்ஃபி, உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு, அப்புறம் வருத்தப்படுவேன். இந்த பயலுக்கு மண்டைக்கு கிறுக்க அம்மா. காதலிக்கிட்டு அவ கலட்டி விட்டா தாடி வளர்த்திக்கிட்டு திரியட்டு. ஏன் தலை என்னத்துக்கு வாடகைக்கு எடுக்கானுங்கன்னு தெரியலையே. இந்த கிழவர்கிட்ட சொல்லி இதுக்கு முத ஒரு முடிவெடுக்கேன். இப்பவும் சொல்றேன்டி, செல்லு மேல சத்தியம் போயிரு. நான் ஏன் போனோம்? இது என் ப்ராப்பர்ட்டி தானே. உன் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா என் வாய் மட்டும்தான் பேசிட்டு இருக்கு. என் கை கூட ஒன்னு டச் பண்ணல பாரு. ஆனாலும் குல்ஃபி, உன் ஹார்ட் பீட் சத்தம் எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. அப்போ நான் என் உரிமையை கையில எடுத்தா எடுத்தா போயிருடி. வேண்டாம். போகலனா வேணா ஆயிரும். அப்படிலாம் இல்லையே. செல்லம், என்னை பத்தி யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லி தந்திருக்காங்க. பேசிக்கா நான் நல்ல பையன் தான். அதான் உங்க அம்மாவும் உங்க அத்தையும் உன்னை நல்லா வளர்த்திருக்காங்களே. நல்லா வளர்த்திருக்காங்க தான். ஆனா 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 என் குல்ஃபின்னு வரும்போது நீ உன் உரிமை எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. ஆகையால் தாங்கள் கூற வருவது, ஏ அம்மா, நான் இவ்வளவு ஒரு புழுப்பூச்சின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் என் பேரனை அலைய வைக்கலாம். அவன் பிள்ளை பையன் பாவம் போல பெயிருங்க. நானும் நினைச்சுக்கிட்டேன் இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே காதல வளர்த்திருக்கான். இவன் மனசே ஒரு புறா கூடு மாதிரி. பிள்ளை பூச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் என் பேரனை அப்படியே முழுங்கிருவா போல இருக்கேன். ஏடி அம்மா, இனிமே ஒன்ன மட்டும் நம்ப மாட்டேன்டி அம்மா. கூற வருவது குல்ஃபி. என்ன 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 நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு வேணாலும் வா. ஆனா இப்ப நான் யாருன்னு காட்ட வேண்டாம். ஆக்சுவலா அன்பு, ம், நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, நீங்க வந்த வேலையை பாத்துட்டீங்க. இனி நீங்க வந்ததுக்கான வேலையை நான் பார்க்க வேண்டாம். அதாவது அன்பு, நேத்தைக்கு கோயில்ல வச்சு நீங்க சொன்னீங்கல்ல, நான் நிறைய சொன்னனே குல்ஃபி, நீ எதை பத்தி சொல்ற? அதான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் போதும். ஆமா சொன்னேன். அதுல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு செக் பண்ணிட்டு போறதுக்காக வந்தேன். இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா, இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியான நான் உன்னை பத்தி எத்தனையோ நாள் தப்பா கணக்கு போட்டுட்டேன்டி. இப்பதான் தெரியுது என் பேரனை எப்படி வளைச்சு போட்டானு. செக் பண்ணிட்டு போறதுக்காக வந்தீங்களா? செக் பண்ணிடுவோம். இந்த கண்ணு இருக்கு பாத்தியா குல்ஃபி, நான் செக் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் செக் பண்றேன்ல. பொறு, இந்த கண்ணுக்கு அந்த தாஜ்மஹாலே எழுதி வச்சிடலாம். ஏலே தாஜ்மஹால் என்ன? நீ பிளான் போட்டு உன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டி கொடுத்ததுன்னு நான் நினைச்சேன். நீ நினைச்ச உடனே தாஜ்மஹால் அவளுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு அவ்வளவுதானா? ஆமா பாத்தியா, என் குல்ஃபியே ஒரு தாஜ்மஹால். நிஜமாவா? நிஜமா தாண்டி, நீயே ஒரு 50 kg தாஜ்மஹால் தான். அப்படியா? அன்பு, வாய்ஸ் மாத்தி வேற பேசுறான். கண்ட்ரோல இழந்துராத. அப்போ நான் 50 kg தாஜ்மஹாலா மாமா? என்ன வாட்? நான் தானே கூப்பிடணும். இம்ச பண்றாளே. நானும் எவ்வளவு நேரம் தாண்டி நல்லவன மாதிரியே வேஷம் போடுறது. அப்போ 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 தப்பு பண்ணலாமே. தப்பில்ல? தப்ப சரியான நேரத்துல பண்றது தப்பே இல்ல. இதுங்க ரெண்டு வாய்ச்சி விடால் மட்டும் தானே. எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மாதிரி தெரியலையே. இவன் கிப்டோட நிறுத்தானான்னு பாப்போம். வசிய வச்சுதான் என் பேரனை இப்படி மாத்திருப்பாளோ. தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதின் ஆயுதமானதே என்னை திண்ணி திண்ணி தீயை மூட்டுகிறாய் துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய் நீயே காதல் உலகம் கவிதை நூல்களாயிரம் காதல் தீவிரவாதின் ஆயுதமானதே. அன்பு, சொல்லுங்க. நான் ஒன்னு கேட்கவா? நீ ஒண்ணு என்னடி 9ஆவே கேளு. அன்னைக்கு
சாம் கிட்ட நீங்க இதுக்காக தானே நான் லவ்லாம் பண்ணல, வேற மாதிரி தாட் எனக்குன்னு சொன்னீங்க. இப்போ நான் இப்படி எல்லாம் நெருங்கி வரும்போது நீங்க இன்னும் என்ன சீப்பா தானே நினைப்பீங்க. ஏச்சி வாய் முன்றி. இனியா அப்ப கூட நீ நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தான் பேசினேன். அதுக்கு நான் பல தடவை எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். குல்ஃபி அப்பவே நீ என்கிட்ட இந்த மாதிரி நெருங்கி வந்திருந்தாலும் நான் அவாய்ட் பண்ண தான் பார்த்திருப்பேனே தவிர உன்னை அப்படியெல்லாம் நினைப்பனாடி. ஏன் குல்ஃபி மேல கடவுளால கூட தப்பு சொல்ல முடியாது. ஓ, அதனால தான் அன்னைக்கு அப்படி சொன்னீங்களா? இல்ல எனக்கு புரியல. நல்லா தானே இருக்க, திடீர்னு மண்ணு வாரி போட்டு சண்டைக்கு போன மாதிரி சண்டைக்கு வர. நான் அப்படித்தான். மறுபடியும் கேக்குறேன், இதனால எல்லாம் என் கேரக்டர் தப்பாவும் என் காதல் அசிங்கமாவும் உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதா? குல்ஃபி, ஒரு பொண்ணால ஒரு பையனை இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா அப்படிங்கறத நீ எல்லாருக்கும் நிரூபிச்சுட்ட. இத்தனை வருஷம் காதல மனசுக்குள்ள போட்டு பூட்டி ஒவ்வொரு தடவையும் நான் கண்ணமானு அது நீயாவே இருந்தாலும் வேற ஒரு பொண்ணா நினைச்சு நான் உன்கிட்ட பேசும்போது உன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலிய கூட உன் கண்ணுல காமிச்சாலே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு மனசுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். உன் காதல எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்ட. குல்ஃபி, நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் நீ எடுத்த பாரு ஒரு முடிவு. அப்பவே இந்த உலகத்துல நான் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் காதல எனக்கு நீ காமிச்சிட்ட, என் காதல உனக்கு கொடுக்க வேண்டாம். அப்புறம் குல்ஃபி, இப்படியெல்லாம் எவனுக்கும் ஒரு காதல் கிடைச்சிடாது. உருக்கி உருக்கி காதலிச்ச ஒரு பொண்ணு, அதுவும் பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ணு, மாமன் பொண்ணு, வேற எந்த ஒரு ஆம்பளையும் கண்ணால கூட சைட் அடிக்கிறதுக்காக கூட பார்க்காத ஒரு பொண்ணு. நீ தாண்டி எனக்கு எல்லாம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலயாவது உன்னை நான் அசிங்கமா நினைப்பேனா? உன் மேல எனக்கும் என் மேல உனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்படியா? ம். அப்ப ஏன் நிறுத்திட்டீங்க? இதுக்கு மேல போனா நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? சரி சரி, உன்னை செக் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். எனக்கு தெரியாதடி உன்னை பத்தி. சோ வாழ்க்கை முழுக்க என் கூட இருப்பீங்களா? நீயே விட்டுட்டு போனாலும் நீ தான் என் உலகம். நான் எப்படி நம்ப? செல்லம், இந்த அன்பு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டான். இறங்கிட்டான் அப்புறம் அதை யாருக்காகவும் எப்பவும் விட்டுற மாட்டான். பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறம் குல்ஃபி, நீ என்ன விட்டு போகாம இருந்தா சரிதான். நான் எப்படி போவேன்? நான் தான் இத்தனை வருஷம் காதலிச்சிருக்கேன். அப்ப எப்படி போவேன்? சில நேரம் நீ அப்நார்மல் ஆயிருவ பத்தியா? நானா? ஆமாண்டி, இன்னொரு அரை மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னாலே எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பேன். அதுக்காக பாய்சனே பாயாசம் மாதிரி சாப்பிட்ட பத்தியா? இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ல யோசிக்காம முடிவெடுத்துருவேன். அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அதை நான் சரி பண்ணிடலாம். சரி சரி. நீங்க கோயில்ல கொடுத்த வாக்கு, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பஞ்ச டயலாக்லாம் அடிச்சு விட்டீங்களா? அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் வந்தேன். விடுங்க. செக் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அந்த நான் எந்த வழியில வேணாலும் இந்த மாதிரி உங்களை செக் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணிட்டு தான் குல்ஃபி இருக்கேன். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். அம்மா இல்லன்னா நடக்கிறதே வேற எல்லாம். சரி சரி, அப்ப நான் வரேன். அப்புறம் குல்ஃபி, அடுத்த முறை உன் புருஷன் வீட்டுக்கு வரும்போது துணைக்கு உங்க அப்பாவையோ அம்மாவையோ கூட்டு வந்துரு. இல்லனா ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன். சரி சரி. என்ன தாவணி எல்லாம்? கல்யாணம் வரைக்கும் தானே போட முடியும். ஓ அப்படி. நான் வெளியே நிக்கிறேன், வந்துருங்க. ஏன்? என்ன செக் பண்ணதுல என் குல்ஃபி கவுந்துட்டா போல. ட்ரைலருக்கே கிளம்புறேன்டா. நான் வெளியே வெயிட் பண்றேன், வந்துருங்க. ஏ கேவி, உன் மண்டையில மசாலா இருக்கா? இப்படி பேக் மாதிரி வழியில வந்து நிக்க. இப்ப ரெண்டு பேரும் கமெண்ட் கீழ விழுந்திருப்போம். ஏன் கிளவி, எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தானே நின்ன? ஏன் ஒட்டி ஒட்டு கேட்டுக்கிட்டு இல்ல, கண்ணால பாத்துக்கிட்டு நின்ன. அம்மா, உனக்கு எப்பவுமே வேற வேலையே இல்லையா? புருஷன் பொண்டாட்டி ரூமை எட்டி பாக்குறதுதான் வேலையா? நீ ஓவரா சிலிப்பிக்காத. என்னமோ உன் கழுத்துல அவன் மூணு முடிச்சு போடவே இல்ல. கிளவி, பிறந்ததுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். ஏ அம்மா, நான் கூட உன்னை புள்ள பூச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கா. பேசிக்காவே நான் புள்ள பூச்சி தானே சொல்லுவோம். ஏமா ஆத்தா, வான் அடிப்பா அவனோட நிப்பாட்டிக்கா. நல்ல ஒரு பையனை எப்படி எல்லாம் வசியம் பண்ணிக்கண்டியா? யாரு உன் பேர நல்லவனா? ஏவுட்டி நான் பாத்துட்டேன். நீ எம்பிட்டு பெரிய வில்லாதி வில்லின்னு பாத்துட்டேன். பாத்துட்டேலாம் கிளம்பு. வழக்கம் போல உன் வேலை என்ன? உன் சால வாய வச்சுட்டு பேனர் அடிக்காம எல்லார்கிட்டயும் வளர்றது தானே. அதை கண்டினியூ பண்ணு. வழக்கம் போல எல்லாரும் கேட்டேன் கேட்காமலாம். இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லைன்னு உன்னதான் விளக்கு மாத்த வச்சு அடிப்பாவ, அடிக்காவ. அப்புறம் செல்லும், எங்க ஜோடி பொருத்த நல்லா இருக்கலாம். பாய் செல்லும், எனக்கு வெக்க வெக்கமா வருது. இவளையா இப்படி நாளா பிள்ளை பூச்சி நினைச்சுக்கிட்டு இருந்தான்? ராஜா கைய வச்சா. வைப்படா வைப்ப, வா நல்ல பல்ல காட்டிட்டே வரேன். செல்லும், நீ என்ன யார் ரூமுக்கு வந்திருக்க? நாக்கா இப்பதான் வரேன். உன் கூடால பேசிக்கிட்டு இருக்கும்போது அருண் பையன் அவனுக்கு லேப்டாப் ரூம்ல வச்சுக்கிட்டு போயிட்டானே, அதை கேட்கறதுக்காண்டி வரேன். அத நான் ஏஞ்சல் கிட்ட கொடுத்துட்டேனே. அது சரி. ஆமா, என்ன மூஞ்செல்லாம் ஒரே பல்பா இருக்கு? அப்படியா? செல்லும், என் குல்ஃபி எங்கேயாவது பாத்தியா?
செல்லு ஒன்னேதான். என் குல்ஃபிய பாத்தியான்னு கேட்டேன். ஏலே மக்கா உன் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருப்பான், நீ பாக்கலையா அவள? இல்லையே பாட்டி, காலையில எந்திரிச்சதுல இருந்து அவளை நான் பார்க்கல. அப்ப அவள நீ பாக்கல? ஐயோ செல்லு, உன் மேல சத்தியமா அவளை நான் பார்க்கல. ஏலே இம்புட்டு நேரமா அந்த கண்ணாடிக்கு முன்ன குழஞ்சுக்கிட்டுல நின்னியா ரெண்டு பேரும்? அவ வலிகிறதா நீ சீன்றதா எல்லாம் பாத்துக்கிட்டு தான் நிக்கேன். அவ வலிறதான். கிளவி, என் குல்ஃபிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து அவளை நான் கண்ணால கூட பார்க்கல. ஏலே நீ கண்ணாலயா பார்த்த? செல்லும், உனக்கு வயசாயிட்டு பத்தியா, அதான் வர வர கண்ணே தெரியல. என்னத்தையோ பார்த்துட்டு உளறிட்டு இருக்க. இப்ப என் குல்ஃபிய பாத்தியா இல்லையா? ஏலே குல்ஃபி எல்லாம் கடையில தான் கிடைக்கும். இந்த கிழவிக்கு 80 ஆனாலும் 90 ஆனாலும் 100 ஆனாலும் எம்படி தூரத்துல நின்னாலும் கண்ணு ரொம்ப ஷார்ப்பு. அதனால என்கிட்ட இந்த நடிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் விடாதானே. அப்போ செல்லும் பாத்துட்டியா? ஆமா. எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. தள்ளு செல்லும், எனக்கு டைம் ஆகுது. என் குல்ஃபி எனக்காக வெயிட்டிங். மாமன் பொண்ணு அத்தை பையன் சொல்லிக்கிட்டு நம்ம ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டோமோ. இப்படி ஒரு வயசு காலம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இவனுக்கு உறுத்தல. இவனுக்கு வெக்கமா இருக்காம்ல. இவன் பண்ண சேட்டை பார்த்து அந்த வெக்கமே வெக்கப்பட்டு ஓடிடும் போல இருக்கேன். ஏலே தியாரா. என்ன செல்லும்? மக்கா, அவன் ஏற்கனவே உனக்காண்டி நிறைய கஷ்டப்பட்டுட்டான். இந்த சூட்டிக்கு உனக்கு கல்யாண பேச்சுல இருந்தே துருதுருன்னு இருக்க அந்த குழந்தைத்தனம் எல்லாத்தையும் இழந்துட்டான். மறுபடியும் நீ கிடைச்சதுக்கு பிறகுதான் அந்த சந்தோஷத்தை எல்லாம் அவன் முகத்திலே நான் பாக்கேன். எந்த காரணத்துக்காகவும் இனிமே அவ வேண்டான்னு மட்டும் முடிவெடுத்துறாத. எந்த காரணத்துக்காகவும், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எந்த காரணத்தை வச்சோம் என்ன அவன் பேத்திட்டேன்னு பிரிக்க முடியாது செல்லும். வரட்டா? ஏலே சந்தோஷத்துல ஓடாத, பாத்துப்பா. பை செல்லும், என் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போ. சீனே முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? பிரியா, இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? தமிழ் அன்பை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்ததுல இருந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு எதுவுமே நான் செஞ்சு கொடுக்கலாம். அதான் சேமியா பாயாசம் செய்ய போறேன். அவன் ஒரு பாயாச பைத்தியம். இந்த உலகத்திலேயே ஆம்பளைங்க டீ கடையில இருந்து டீ தான் வாங்கி குடிக்கிறது பாத்திருக்கேன். ஆனா நான் பெத்து வச்சிருக்கேன் பாத்தியா ஒரு சொத்து, அவன் மட்டும்தான் கடையில இருந்து பாயாசம் வாங்கிட்டு வந்து குடிக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் அவன் பாயாச பைத்தியானு. இருக்க வேலையில இப்ப இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு வேற லஞ்ச் வேண்டாம், எம்ப்ளாய் ஒருத்தர் வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு அங்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏஞ்சலும் எடுத்துட்டு போக மாட்டான், சாமுக்கும் கொண்டு போக மாட்டாங்க. அன்புக்கு இனியாக்க தேவையில்லை. என்னதான் நம்ம பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்களா இருந்தாலும் கம்பெனில வேலை பாக்குற யாரா இருந்தாலும் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க பத்தியா. அதுதான் அன்புகிட்ட எனக்கு பிடிச்சதே. பாசமா கூப்பிடுறாங்க, ஃபார்மாலிட்டிக்கு நீ போயிட்டு வா இனியான்னு சொல்லாம இருக்க வேலையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன சிச்சுவேஷன்னாலும் அவனும் போறான் பத்தியா. அதான் என் பிள்ளைங்கிறது. எம்மா ஆரம்பிக்காதம்மா உன் பிள்ளை பிராணத்தை, நீ தொடங்கு. இந்த ஏஞ்சல் கிட்ட வேற ரொக்கு ஒரு செமட்டு துணியை காலையிலேயே அலசு கொடுத்துருக்கு. அதுவும் காலையில எந்திரிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 4 பக்கெட் துணி. யாருக்கிட்டயாவது சொல்லலாமா இல்ல யாரையாவது உதவிக்காவது கூப்பிடலாமா? எனக்கு தெரிஞ்சு நல்ல துணியில எல்லாம் வாரி போட்டிருப்பா போல அலசுன்னு. என்னைக்குதான் புத்தி வர போகுதோ இதுக்கு. ஆமா, ருக்கு கிட்ட ஏதாவது சொன்னாலும் அக்கா நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க மருமக மது விஷயத்துல நான் தலை போடலாம் கேப்பா. சரி பாவம் கஷ்டப்பட்டு கடைசி பக்கெட்ல தான் நானே பார்த்தேன். இழுத்து இழுத்து மாடி வரைக்கும் கொண்டு போயிருக்கான். ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல, நீ கிளம்பு, நான் காய போடலான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அதை போய் காய போட்டு வரேன். சரி தமிழ், நீங்களும் எங்க கூட ஸ்டே பண்ணிடலாம்ல? ஐயோ மது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஏகப்பட்ட வேலை வீட்ல. ஒரு நாள் மித்ரன் உன்னை கூட்டு வருவான், அப்ப தெரியும். அப்புறம் மது, அந்த அம்மா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துறாத. அதெல்லாம் நான் பெருசா எடுக்கல மது. அத்தான் போனதுல இருந்து அத்தான் வீட்டு சைட்ல உள்ளவங்க எல்லாம் கௌரி அக்கா மேல எரிஞ்சு எரிஞ்சுதான் விழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அதான் நேத்துக்கு உன்கிட்ட ஒண்ணு பேசிச்சேன். என் அண்ணன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்து சொந்தத்தை பாதியிலே நிப்பாட்ட கூடாதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டேன் அப்படின்னு உன்கிட்ட கோவமா பேசியிருக்கலாம். கௌரி அம்மா சொன்னாங்களா? ஆமா மது, அவங்க எல்லாம் ஒரு காலத்துல எங்க அண்ணன் போனதும் எங்க வளர்ந்ததுக்கு பிறகு என் பொண்ணு அவ பையனுக்கு கேட்டுருவாளோன்னு பயந்து என் அக்காவை எத்தனை இடத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? ஏதோ நாங்க எல்லாம் கூட இருந்தோம். ஆனா மித்ரனோட பாட்டி இருக்காங்க எல்லாம், ஆமா, அவங்க ரொம்ப நல்ல மனசு. சில நேரம் விளந்தியா ஏதாவது பேசுவாங்க, ஆனா உண்மையாலுமே அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைப். அவங்க பையன் இறந்ததுல இருந்து இது வரைக்கும் கௌரி அக்கா கூடவே இருக்கிறது அத்தனோட அம்மா தான். ஓ சரி சரி புரியுது. அது பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துறாதான். மித்ரனாச்சும் மறுபடியும் இவங்க சேர்ந்த உடனே நார்மலா பேசுறான். ஆனா மித்ரா ஏதாவது கேட்டா மட்டும் அதுக்கு பதில் சொல்வாளே தவிர இவங்க கூட எல்லாம் ஒரு நாளும் சிரிச்சு பேசாது. அம்மா, என்ன ஆதி? சார்ஜர் ஒண்ணு வீட்டுல வாங்கி வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நானே அவசர அவசரமா வந்தது. இதுல சார்ஜர், பவர் பேங்க் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரதுக்கு ஞாபகம் இருக்குமா? பக்கத்துல தானே இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எனக்கு இப்ப அவசரமா சார்ஜர் வாங்க, யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிட்டாங்க. ஆதி, இதே சார்ஜர் யார்கிட்ட இல்ல. வித்யாக்கு இனியாக்கு உங்க போனுக்கான சார்ஜர் தான். இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். இருமது, அவன் அந்த வீட்டுக்கு போய் எடுத்து வந்தவன் தானே, அவனே போய் வாங்கட்டும். இல்லம்மா பரவாயில்ல, நான் போய் வாங்கி கொடுக்கறேன்.
அதுக்குன்னு சொல்லல மது, உனக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்கே இங்கேன்னு வெளியே போகாம வீட்லயே இரு, அவனே போய் வாங்கிப்பான். இல்லம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நானே வாங்கிக்கிறேன். புது வீடெல்லாம் இல்லையே, நான் போய் வாங்கிக்கிறேன். சரி ஆதி, அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க. ஏன் சொல்லு, உன் பேரன் உன் பேத்திக்கு கிஃப்ட் கொடுத்தாரா? அதுக்கு என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? நான் ஒண்ணுமே பார்க்கலப்பா. ஏ செல்லும், நீ இழுக்கிறத பார்த்தா என்னமோ நடந்திருக்க போல இருக்கேன். ஆமா, கிஃப்ட் கொடுத்துட்டு தான் போனா. ஓ, அது இன்னைக்கு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்க அப்படிதானே? ஆமா, ஏன் விட்டு இந்த வயசுல பார்க்கதான் முடியும். ஏ செல்லும், அப்பனா இப்பவே நீ வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்திருக்க. இவளை எந்த நேரத்துல இவ தாய்க்காரி பெத்து போட்டான்னு தெரியலையே. அம்மா, அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ செல்லும், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு வந்த நேரத்துல இந்த ஹால்ல வச்சு போல என் புருஷன் என் கையை பிடிச்சு பேசிட்டாரு. அது உங்க எல்லாருக்கும் பிடிக்காம, அதான் என் மாமியார் கிளவி இருக்கலாம் ருக்கு, அந்த கிளவில இருந்து செல்லும் நீ வரைக்கும் இது பரம்பரை பரம்பரையா ஒன்னா இருக்க குடும்பம், கூட்டு குடும்பம். அம்மாடி, இங்க பொது இடத்துல எல்லாம் பார்த்து பத்திரமா தான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வண்டி வண்டியா அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்கலாம். இப்ப உன் பேத்தியும் உன் பேரனை மட்டும் ஒண்ணும் இல்லையா? அதுவும் என்னமோ கல்யாணம் கூட ஆகல. என் ஒட்டி உனக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனது அந்த காலத்துல. கேப்ல கிளவி அதுக்கு வயசு கூட என்ன சேத்திரம் போல இருக்கேன். இதை இப்படியே விடக்கூடாதே. அதுங்களே பாவம், அவன் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்காண்டி பாய்சனை குடிச்சு செத்து பொழைச்சு வீட்டுக்கு வந்திருக்கு. மாமன் பொண்ணா இருந்தாலும் என் பேரனுக்கு லிமிட் தெரியும். நீ தான் கொடுக்கணும் பேரனுக்கு பேத்திக்கு அவார்டு. இல்ல அப்புறமா வரோம். ஆமா ஸ்னோலி, குடிச்சிட்டோம். நீ காபி குடிச்சியா? இந்த குழந்தைக்கு காப்பியும் கொடுக்காமல கதை பேசா. ஆமா, அவ விட்டா மதுவே வித்துட்டு வருவா. இவ வேண்டாம் சொல்லிருப்பா, சொல்லிட்டு மதுக்கு மேல பழிய போடுறா. உங்க அப்பா எங்க ஸ்னோ? வரல செல்லம், சித்தி படிச்சுட்டு அப்புறமா வரேன். பாட்டி, இனியா இருக்காங்களா? இனியா ஆபீஸ்க்கு போயிருக்காளே மக்கா, வரக்கூடிய நேரம் தான். ஏன் எதுக்கு? இல்ல பாட்டி, என் போன் சார்ஜர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் பாட்டி, மது அண்ணி ஏன் சார்ஜரா இனியாவோட சார்ஜரா ஒண்ணுனாங்க. அதான். இனியா அத ஆபீஸ் போகும்போது எடுத்துட்டு போயிருவாளே. சில நேரம் அங்கிருந்து யூஸ் பண்ணுவா போன்ல வேலை பாப்பா. சில நேரம் நிறைய கிளைண்ட்டுக்கெல்லாம் கால் பண்ண வேண்டியதா இருக்கும், அதனால சார்ஜரை எடுத்துட்டு போயிருவாளே. ஓ அப்படியா, எனக்கு வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, நான் என் வீட்ல போய் எடுத்துக்கிறேன். நம்ம தான் கேட்கலாம், வாயை திறந்து எனக்கு அதே சார்ஜர் தான். ஒரு நிமிஷம் இருங்க சார், எடுத்துட்டு வரேன்னு சொல்ல தெரியுதா? அவ்வளவு திமிரு. நம்ம வேற அடிச்சிட்டோம், அதுக்கு ஏதாவது கோவமா இருக்காளா? சரி, ஏதோ ஒண்ணும், அவ எக்ஸாம் முடியாது வரைக்கும் அமைதியா உட்கார்ந்தாள்னா சரிதான். நான் ஒண்ணு வேணான்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்ன நிறைய யோசிப்பேன். நிறைய விதத்துல யோசிச்சுதான் இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு முடிவெடுப்பேன். ஆனா நான் வேண்டான்னு வச்சதான். உங்களை ஏமாத்திட்டு போனவங்க கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா உங்களுக்காக நான் ஆசையா சேர்ந்த காலேஜே வேண்டான்னு எம்எஸ்சி வேற காலேஜுக்கு போக போறேன். எங்க காலேஜ்ல வச்சு உங்ககிட்ட ஏதாவது சீன்ற மாதிரி பேசினா உங்க வேலைக்கு ப்ராப்ளம் வந்துருமோ. எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைம்ல தான் என் மனசுல இருந்ததை கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தா இன்னொருத்தி முன்ன அசிங்கப்பட்டிட்டீங்களா? இப்படியே 2 வாரம் தொல்லை பண்ணாம இருந்தாலும்னா சரிதான். ஏன் பாட்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கீங்க. கதை பேசுறவங்க நடுவுல உட்காந்து படிச்சா ஏதாவது மண்டையில ஏறுமா? ஓ, நீங்க வித்யாவை கேக்குறீங்களா? ஆமா, படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னா தனியா உட்காந்து நல்லபடியா படிக்கணும் தானே நினைப்பாங்க. அதுவா சார், எங்க திவ்யா ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு 4 மணி நேரம் எடுப்பா. அதே வித்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கு 4 நிமிஷம் போதும். படிக்கும்போது எந்த தடையே அவ முன்ன இருந்தாலும் படிப்புல இருக்க கான்சென்ட்ரேஷன் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல சார், நல்லா படிக்கிற பொண்ணு தானே. ஆமா, இருந்தாலும் கதை பேசிட்டு இருக்கவங்க நடுவுல உட்காந்து புக் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதான் கேட்டேன். சார், அவ தனியா உட்காந்து தான் படிச்சுட்டே இருந்தான். தூக்கம் வருதுங்கிறதுக்காக வெளியே வந்தா. அவளை என்னதான் பாதிச்சாலும் படிப்புல மட்டும் கோட்டை விட மாட்டான். எதை நினைச்சு உருகி அழுதுட்டு படிப்பை மட்டும் கோட்டை விட்டுற மாட்டான். அடிச்ச அடியில 2 நாள் எக்ஸாம் ஒழுங்கா எழுத மாட்டான். எப்படியாவது சமாதானப்படுத்தி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சா அவளே உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. சரிங்க, நான் வரேன். என்கிட்டதான் சார்ஜர் இருக்கு, நான் குடுக்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளாம். சரிங்க, அப்ப நான் வரேன். சார், நீங்க என்ன எங்க வீட்டு பக்கம்? அதான் பேட்லயே வந்துட்டாலாம், கேட்டு வாங்கிக்கிட்டே போ. இனி உங்களை தேடி தான் வந்தேன். உங்களுக்கும் என்னோட போனுக்கும் ஒரே சார்ஜர்னு மதுவனி சொன்னாங்க. சார்ஜர் வேற கம்ப்ளைண்ட் ஆயிட்டு. உங்க சார்ஜரை கொஞ்சம் குடுக்குறீங்களா? 1/2 hour யூஸ் பண்ணிட்டு தரேன். ரொம்ப நேரமா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்கு எதுக்கு எனக்காக நீங்க வெயிட் பண்ணணும்? வித்யா கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அவளுக்கு என்னோட சார்ஜர் தான். ஓ அப்படியா, தெரியாதுங்க எனக்கு. ஏ வித்யா, என்ன இனியா, ஏன் சார்ஜர் தான் உனக்கும்? உன்னோட மொபைல் சார்ஜர் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. என்ன சார்ஜர்? எப்ப சாமி, உலகமகா நடிப்புடான். ஏன் சார்ஜர் கேட்டா உன்னோட எடுத்து கொடுத்துருக்கலாம்ல.
ஓ சார்ஜருக்காக வந்தாங்களா? எனக்கு தெரியாது இனியா. நான் படிச்சிட்டு இருக்கேன்ல, அவங்க பேசினது எதுவும் எனக்கு கேட்கல. இவளுக்கா கேட்கலாம்? அதான் நீ வந்துட்டேலாம், எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, நீயே எடுத்து கொடுத்துரு. ஏய் இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு? நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். சரி இனியா.